முப்பெரு விழாவாக மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழா. மொத்தத்தில் புனித சவேரியரின் ஆலய திருவிழா ஒரு முப்பெரும் விழா. இந்த விழாவின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் அருமை தம்பி நாங்குநேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு ஒன்றிய செயலர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய RS சொல்லைக்கன் அவர்களே, மற்றும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வாசு பண்டார் அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் நல்லாசிரியர் விருது பெற்ற என் அருமை சகோதரர் அகஸ்டின் கீதராஜ் அவர்களே, மாநில தமிழர் பேரவையுடைய தலைவர் கலைஞர் தமிழர் பேரவையுடைய தலைவர் ஆரூர் சகோதரன் பழனிவேல் பாண்டியன் அவர்களே, அருமை நண்பர் மாவட்ட பிரதிநிதி லிங்கேசன் அவர்களே, மற்றும் மாவட்ட பிரதிநிதி ஆர்வம் அவர்களே, சேவந்தியாபுரம் கிளை செயலர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய துரராஜ் அவர்களே, நல்லதம்பி அவர்களே, மற்றும் கழகத்தின் பிரமுகர் மாமா ராமமூர்த்தி அவர்களே, மற்றும் துறை அவர்களே, மாணிக்கம் அவர்களே, வர்கீஸ் அவர்களே, ரவி அவர்களே, மூத்த முன்னோடி ஆண்டி அவர்களே, அன்பிற்குரிய மாயகசன் அவர்களே, மற்றும் நம்ம ஊரை சேர்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இளைஞர் தோழர்களே, அனைவர்களுக்கும் இதயங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு, மேன் ப்ரொபோசஸ் அண்ட் காட் டிஸ்போசஸ். மனிதன் ஒன்று நினைத்தால் கடவுள் ஒன்று நினைக்கும். ஆனால் நாம் நினைத்ததை நடத்தி காட்டிவிட வல்லமை சவேரியருக்கு உண்டு. அப்படி வல்லமை படைத்த ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு இப்படி விழா நடத்துவதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது சவேரியர் கோட்டயத்தில் பேசும் பொழுது ஒருவன் செய்த நன்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அருமையாக சொல்லியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அது கோட்டயம் சவேரியர்கள் ஆலயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது அதே போல நம்ம தமிழருடைய கலைஞரின் அருந்தவ புதல்வர் தளபதி ஆட்சி காலத்தில் பெண்களுக்கென்று தனி சட்டம் கொண்டு வரப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்ற பெண்களுக்கு பல நன்மைகள் செய்யப்படுகிறது. அதாவது அது மட்டுமல்ல, பெண்களுக்காக சுயநிதி குழுக்களுக்கு மூலமாக 2266.366 கோடியில் சுயநிதி கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலே விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் அமைத்தது இந்தியாவிலே முதல் முறை தமிழக தளபதி ஆட்சியில் தான். இப்படி நல்ல பல திட்டங்களை செய்து கொண்ட இந்த ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக அடுத்து சிவந்தாபுரம் துராஜ் அவர்கள் நல்லாசிரியர் ஆசின் கீதராஜ் அவர்களுக்கு போராடப்படுத்துவார். அடுத்து லிங்கேசன் அவர்களுக்கு மாவட்ட பிரதிநிதி லிங்கேசன் அவர்களுக்கு ஆண்டி அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். ராமூர்த்தி அவர்கள்
ராமூர்த்தி அவர்கள் மாயவிசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். அடுத்து செல்லத்துறை அவர்கள் ரவி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். மாணிக்கம் அவர்கள் வர்கீஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார். அப்படியா சிவந்தியாபுரம் கிளைச்சலார் துரைராஜ் அவர்கள் அவருக்கு பொன்னாடி கொடுத்து போறீங்க. இல்ல இதுல மாணிக்கம் அவர்கள் ஆண்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பட்டட்டி விலை கிளை செயலாளர் தம்பி துரை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மன்னார்புரம் கிளை செயலாளர் ஜான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்து நல்ல தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஜான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. மைத்துனர் செல்லத்துறை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சிறப்பாக களை கட்டி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சி பாகுபாடு இன்றி நம்ம எல்லோரும் இருக்கக்கூடிய ஊர் தான் சங்கனான்குளம், சரியா? அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க வந்து நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு இலவசமாக ஏழை எளியவர்களுக்கு ஒரு போர்வை அவர்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். ஊர் மக்கள் சார்பாக நமது நாங்குநேரி ஒன்றியம் மதிப்பிற்குரிய சுடலைக்கன் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக சமய பாகுபாடின்றி ஒற்றுமையோடு எல்லோருக்கும் சார்பாக ஒரு பொன்னாடையை நான் அவருக்கு அணிவித்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நாமெல்லாம் நம்ம எல்லாரையும் பண்ணையார் என்று அழைப்போம். மதிப்பிற்குரிய பண்ணையார் அவர்கள், அவருடைய பேரு தான் எனக்கு ஞாபகம், வாசு பண்ணையார் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக, இந்த ஆலயத்தின் சார்பாக சமய பாகுபாடின்றி, கட்சி பாகுபாடின்றி இந்த ஊர் மக்கள் சார்பாக இந்த பொன்னாடை அவருக்கு நான் அணிவிக்கிறேன். அடுத்தபடியாக நமது ஆண்டியன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். சகனாங்குளம் புனித சவரியார் கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு நேரத்தில் இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது நாங்குநேரி மேற்கு ஒன்றிய எனது அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்குரிய அன்பு தம்பி RS சுடலைக்கன் அவர்களை வருக வருகன வரவேற்றோம்.
இந்த கட்சி நிர்வாகிகள் அனைவர்களும் வருக வருகின்ற கூறிக்கொண்டு இந்த விழாவிற்கு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட பிரதிநிதி ஆறுமுகம் தம்பி அவர்களுக்கும் மந்திரன் அவர்களுக்கும் நமது இந்த விழாவிற்கு வந்திருந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் பழனி பாண்டியன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுடன் சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்ற வருகிறதற்கும் கிட்டமொழி மாவட்ட பிரதிநிதி லிங்கேசன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். சபரியார் திருவிழாவை முன்னிட்டு அருமையாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற 40 ஆண்டு காலம் நண்பராக இருந்து இந்த பகுதியிலே கழக பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எனது ஆர்வீர் நண்பர் அண்ணன் மந்திரமூர்த்தி அவர்களே, தம்பி மாவட்ட பிரதிநிதி ஆறுமுகம் அவர்களே, இந்த குக்கிராமத்தில் கிட்டத்தட்ட 99% இந்து சமுதாயம் வாழ்கின்ற இந்த ஊரில் அருமையாக எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த ஆலயத்துக்கு சிறப்பான ஒரு 10 நாள் திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த நெல்லை மாவட்டத்திலே சங்கனாங்குளம் ஒரு அருமையாக சமத்துவமாக பக்குவமாக பழகிக் கொண்டிருக்கின்ற ஊர் என்று எடுத்துக்காட்டுகின்ற வகையில் இன்னைக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று திமுக இளைஞரணி மாநில செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை மக்கள் ஆதரவோடு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நான் மகிழ்ச்சியாக இந்த நேரத்திலே பேசுகிறேன். ஏன் என்று சொன்னால் ஒரு இந்து மக்கள் வாழ்கின்ற ஊரில் ஒரு சபரியார் ஆலயத்துக்கு ஒட்டுமொத்தமாக இந்த 10 நாள் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்கள் நன்கொடை வழங்கி அன்னதானம் ஏற்பாடு செய்து அந்த பூஜை வழிபாடுகளை இன்னைக்கு சாமியார் மூலம் நடைபெறுகிறது என்றால் இதுதான் சமத்துவமாக உள்ள ஊர். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இங்கே வாழ்கின்ற மக்கள் நெல்லை மாவட்டத்திலே பெயர் பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேராக விளங்குகின்ற ஊர் சங்கனாங்குளம். எனக்கு முந்தைய நேரத்தில் நமது இங்கே இந்த ஊரை சேர்ந்தவர் பெரியவர் இளங்கோ அண்ணாச்சி வட்ட செயலாளராகவும் மாவட்ட செயலாளர் TK லட்சுமணன் அவர்களும் மரியாதைக்குரிய மாவட்ட பிரதிநிதியாக சந்திரன் அண்ணாச்சி அவர்களும் இந்த ஊரிலே கட்சி வளர்த்து நெல்லை மாவட்டத்திலே சங்கனாங்குளம் என்றால் தெரியாத நபருக்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஊர் சங்கனாங்குளம். நெல்லை மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக மரியாதைக்குரிய TK லட்சுமணன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்த போது நான் இட்டமொழி சைக்கிள் கடை கந்தசாமி பிள்ளை அவர்களும் சென்று நம்முடைய பகுதிக்கு நல்ல திட்டங்களை கேட்போம். அவர்கள் உடனடியாக நம்மூர்கார தம்பியை தட்டி கொடுத்து எனக்கு நல்ல பல திட்டத்தை செய்து கொடுத்தவர். அப்படி இந்த சங்கனாங்குளம் நெல்லை மாவட்டத்திலே பேர் வாங்கின ஊர். இந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் படித்த பண்பாளர்கள், நல்ல பெரிய உத்தேசத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த ஊர் சமத்துவமாக இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு சபரியார் ஆலயத்தை இன்றைக்கு வழிபாடு செய்கிறார் என்றால் இந்த பெருமை இந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சேரும். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு
ஜனநாயகத்தை கடைபிடிக்கின்ற ஊர் சங்கனாங்குளம் என்று எடுத்துக்காட்டாக இன்னைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதை போல அருகாமையில் இருக்கின்ற தெற்கு பத்தினாரனும் அங்கே ஒரு முஸ்லிம் ஆலயம் இருக்கிறது. அந்த தர்கா ஆலயத்துக்கு அந்த மக்கள் முஸ்லிம் ஆலயத்துக்கு வருவார்கள். மக்களோட மக்களாக இருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார் என்றால் அது சங்கராமமாக இருந்தாலும் சரி, தெற்கு பத்தினாரமாக இருந்தாலும் சரி, இங்கே ஒரு சபரியார் ஆலயம், அங்கே ஒரு முஸ்லிம் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வருகின்ற மக்களை சங்கராகுளத்து மக்கள் நாகர்கோயிலிருந்து வருகின்ற மக்களை ஆதரித்து அவர்களுக்கு பல உதவிகளை செய்து ஆலயத்துக்கு வணங்குகிறேன். நமது ஊரில் புனித சவேரியாருடைய திருவிழாவை ஆண்டாண்டு காலம் நாம் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நமது அம்மன் முத்துலட்சுமி அம்மனையும் வணங்கிக் கொண்டு புனித சவேரியாரையும் வணங்கிக் கொண்டு இந்த இரண்டு தெய்வங்களும் இது ஒரு சமத்துவமான ஒரு திருவிழா. நாங்கள் அதிக நேரம் பேசப் போவதில்லை, அவர்கள் அண்ணாச்சி அவர்கள் சொன்னதைப் போல. ஏனென்றால் அடுத்தபடியாக கச்சேரி நடைபெற இருக்கிறது. சில நிமிட துளிகளில் பேச்சுக்களை சுருக்கமாக பேசிக்கொள்கிறோம். இன்றைய தினம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அன்பு புதல்வன், ஏழைகளின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர், வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் இரா ஆவுடையப்பன் அண்ணாச்சி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்றிய செயலாளர் அன்பு அண்ணன் ஆர்.எஸ். சுடலைக்கண்ணன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அன்பு தம்பிகள் கிளைக்கழகத்தினுடைய செயலாளரும் மாவட்ட பிரதிநிதியுமான அன்பு தம்பி எஸ்.கே. ஆறுமுகம் அவர்களும், ஒன்றிய பிரதிநிதி அன்பு சகோதரர் மந்திரம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்கு உறுதுணையாக சிவந்தியாபுரம் அன்பு அண்ணன் துரைராஜ் அவர்களும், தெக்குச்சி நாராயண மன்னன் ஆண்டியா அவர்களும், அண்ணாச்சி மன்னார்களும், கீதராஜ் அவர்களும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற பண்ணையார் அவர்களும் உங்கள் அத்தனை பெயர்களையும் பதிவு செய்ததாக உங்கள் பொற்பாதங்கள் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவன். நான் உங்கள் அத்தனை பெயர்களையும் பதிவு செய்ததாக நீங்கள் கருத வேண்டும். இருந்தாலும் இந்த புனித சவேரியார் கோவிலுக்கு உறுதுணையாக இருக்கின்றவர்கள் அன்பு சகோதரர், இந்த கோவிலுடைய தக்கார் மதிப்பிற்குரிய ராஜன் அவர்கள் இங்கே ஒரு ஒரு பத்திரிகை அடித்திருக்கிறார்கள். அந்த பத்திரிகையினுடைய இதை நான் வாசிக்க வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக இருக்கிறேன். அதை ஒரு நிமிடத்தில் அவர்களுடைய பெயர்கள், அத்தனை பெயர்களையும் பதிவு செய்ததாக நீங்கள் கருத வேண்டும். மற்றும் சங்கனாங்குளத்தை பொறுத்தளவில் நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். நடுவிடு, மேல வீடு, கீழே வீடு என்று 3 அண்ணன் தம்பிகள் தான் இந்த ஊரில் முதலில் வந்து இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் தான் நான் உள்பட நீங்கள் எதிரே இருக்கிற அத்தனை பேரும், நாம் எல்லோரும் அந்த 3 கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுடைய பிள்ளைகள். ஆகவே நாம் எல்லோரும் ஒன்றுதான். ஆனால் நாம் எல்லோரும் அவரவருக்கு பிடித்த இயக்கத்தில் இருந்தாலும் கூட நமது ஊருக்கு என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் எந்த வழியிலாவது ஆணித்தரமாக செயல்பட வேண்டும். போன தடவை அண்ணன் ஒன்றிய செயலாளர் அவர்கள் முன்னிலையில் இங்கே கூட்டம் நடக்கும் பொழுது கொரோனா டயத்தில் விடப்பட்ட பஸ் நிறுத்தப்பட்டது. மீண்டும் அந்த பஸ்ஸை முயற்சி செய்து அதற்காக ஒரு ஆணையம் பிறப்பித்து ஆணையை நானே பெற்றுக்கொண்டு தந்திருக்கிறார்கள். பஸ் காலையிலும் மாலையிலும் வருகிறது. காலையிலும் மாலையிலும் டவுன் பஸ்ஸும் வர இருக்கிறது என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரேஷன் கடைக்கு நாம் 6 கிலோமீட்டர் சிவந்தியாபுரத்துக்கு நடக்கிறோம். ஆனால் சிவந்தியாபுரத்தில் இருக்கின்ற மக்கள் நமது உறவினர்கள்.
அந்த கடையை நாம் இங்கு மாற்றுவது சரிதல்ல என பகுதி நேர கடையாக அங்கிருந்து பிரித்து நமது ரேஷன் கடை ஊரில் கட்டப்பட்டு விட்டது. அதற்கு ஃபைல் மூவ் ஆகி கொண்டிருக்கிறது. விரைவில் ரேஷன் கடையும் நமது ஊருக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அத்தனை பேரும் பொற்பாதங்கள் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கச்சேரி நேரத்தில் சிவபூசையில் கரடி பூர்ந்த பொழுது நாங்கள் அதிகமாக உங்களிடம் பேச மாட்டோம். நீங்கள் எல்லோரும் அமைதி காத்து எங்கள் பேச்சையும் நீங்கள் கொஞ்சம் அன்போடு கேட்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி உங்கள் பொற்பாதங்களை மேலும் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புனித சவேரியார் அவர் கிறிஸ்தவ மதம் என்று நாம் நினைப்போம். அப்படியல்ல. இது 200-300 ஆண்டு காலமாக கிறிஸ்தவ மக்களுக்கும் நமது இன மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்கிறது. அந்த ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். வீரமங்கை சிவகங்கை சீமை வீரமங்கை வேலு நாச்சியாரினுடைய கோட்டையிலே அவருக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற மன்னர்களாக இருக்கின்ற மருது சகோதரர்கள், மருதுபாண்டிய சகோதரர்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் மருதுபாண்டியர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் பிரிட்டிஷ் படைக்கு தகவல் தெரிகிறது. அவர்கள் பிரிட்டிஷ் படை மருதுபாண்டிய சகோதரர்களை பிடிப்பதற்காக ஒரு 500 குதிரையோடு வீரர்கள் மருதுபாண்டிய சகோதரர்களை வளைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் மருதுபாண்டிய சகோதரர்களும் குதிரையில் இருந்து விரட்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். மருதுபாண்டிய குதிரை பிடிக்க முடியுமா? சென்று கொண்டிருக்கிறது. நமது சவேரியர்கள் சர்ச்சை போல அங்கே சிவகங்கை சீமையில் ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சிலே ஒரு பெரிய மரப்பெட்டி மேலே ஒரு ஃபாதர் அவர்கள் அமர்ந்து பைபிள் படித்துக் கொண்டிருக்கிறார். மருதுபாண்டிய சகோதரர்கள் ஃபாதர் முன்னாடி வந்து நிற்கிறார்கள். ஃபாதர் என்ன என்று கேட்கிறார்கள். எங்களை பிரிட்டிஷ் படை விரட்டி கொண்டு வருகிறது என்கிறார். ஃபாதர் சொல்கிறார், அந்த மரப்பெட்டியை விட்டு கீழே இறங்கி, பெரிய பெட்டி, ஒரு 2-3 பேர் உள்ள உட்காரலாம், அந்த ஃபாதர் கீழே இறங்கி கொண்டு இந்த பெட்டிக்குள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று மருது சகோதரர்களை அமர சொல்லிவிட்டு ஃபாதர் அந்த பெட்டிக்கு மேலே உட்கார்ந்து பழையபடி பைபிள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் படை தளபதிகளோடு அங்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், இப்பொழுது இங்கே 2 வீரர்கள் வந்தார்களே, அவர்களை பார்த்தீர்களா என்று. ஃபாதர் கோபமாக சொல்லுகிறார், அவர் 2 பேரும் இந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு. உடனே இவர் ஏதோ கோபப்பட்டு சொல்லுதார் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் படை திரும்பி சென்று விட்டது. ஆகவே நமது இன மக்களுக்காக அன்றைக்கு உதவிய அந்த ஃபாதரை எண்ணி பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த புனித சவேரியார் கோயிலில் இருக்கின்ற அந்த ஃபாதர்கள் தான் நமது மருது சகோதரரை காப்பாற்றியவர்கள். ஆகவே அந்த உறவு இன்றைய வரைக்கும் இந்த சங்கனாங்குளம் வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சில இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேர்களையும் வருக வருகனை வரவேற்று இந்த நமது ஊரிலே நடக்கின்ற விழாக்களுக்கு ஆளுக்கு ஒரு இயக்கத்தில் இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படக்கூடிய இந்த சங்கனாங்குளம் கிராமத்தில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அன்பு தம்பி SR பாபு அவர்களே, நமது ஊர் பஞ்சாயத்து தலைவர் அன்பு தம்பி சின்னத்தம்பி அவர்களே, நமது பஞ்சாயத்துக்காக நல்ல காரியங்களை செய்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பஞ்சாயத்து தலைவர் அன்பு சகோதரர் சின்னத்தம்பி அவர்களே, மற்றும் அண்ணன் சுப்பையா வள்ளி அவர்களே, மிலிட்டரி சுப்பையா வள்ளி அவர்களே, மற்றும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு தம்பி சொக்கலிங்கம் அவர்களுக்கும், மற்றும் அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லி, உங்கள் அத்தனை பேர்கள் பெயர்களையும் பதிவு செய்ததாக நீங்கள் கருத வேண்டும். அன்பு அண்ணன் தானுமூர்த்தி அவர்கள், மற்றும் இங்கே ஒரு பேப்பரிலே இருக்கிறது, அதை ஒரு நிமிடம் நான் வாசிக்கிறேன். இருந்தால் எனக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். சரி, ஆகவே தாய் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆகவே அடுத்த தடவை வாசித்துக் கொள்வோம். அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் ஜோராக இதுக்கு உதவி, அத்தனை பேருக்கும் ஒரு கை தட்டுங்கள். இந்த ராஜன் போட்ட நமக்காக
இந்த சவேரியருக்காக உதவி செய்த அத்தனை பேர்களுக்கும் ஒரு கை தட்டுங்கள், அதுவே போதும் என்று உங்கள் அத்தனை பேர்கள் பொறுப்பாதங்களையும் தொட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து, எஸ்கே ஆறுமுகம் அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சொந்தங்கள் சார்பாகவும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ரூபி மனோகரன் அவர்கள் சார்பாகவும் இந்த சால்வையை சோழர்களுக்கு அணிவிக்கிறோம். அடுத்தபடியாக நமது நாங்குநேரி ஒன்றிய மேற்கு ஒன்றிய செயலாளர் தம்பி சுடலக்கன் அவர்கள், அண்ணன் தம்பி அவர்கள் இப்பொழுது உங்களை பற்றி உரையாற்றுவார்கள். அருமையாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய புனித சவேரியர் ஆலயத்துடைய திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கனாங்குளம் ஊர் பொதுமக்களுக்கு முதலிலே நன்றி சொல்லி, இந்த எங்களெல்லாம் அழைத்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட பிரதிநிதி என் அருமை அண்ணன் என் உடம்பரவா சகோதரர் எஸ்கே ஆறுமுகம் அவர்களே, இந்த மண்ணின் மைந்தர் ஒன்றிய பிரதிநிதி அண்ணன் மந்திரமூர்த்தி அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவருடைய தமிழ் பேரருடைய மாநில தலைவர் இந்த மண்ணின் மைந்தர் அண்ணன் பழனிவேல் பாண்டியன் அவர்களே, இங்கே வருகின்றக்கூடிய நம்முடைய கவுன்சிலர் நல்லாசிரியர் அகஸ்டின் கீதராஜ் அவர்களே, மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினரும் மாவட்ட வர்த்தகணி துணை தலைவருமான அருமை பண்ணையார் வாசுதேவன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதியான லிங்கேஸ்வரன் அண்ணன் சொன்ன போல எக்ஸ்ட்ரா டவுன் பஸ் விடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மிக விரைவிலே அதுவும் நமது ஊருக்கு வந்து சேரும் என்பதை நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, சிவந்தியாபுரத்தில் இருக்க கடையை இங்கே பகுதி நேர கடையாக நம்முடைய மாண்புமிகு தலைவருடைய ஆட்சியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ரூபி மனோகருடைய ஏற்பாட்டில் நாங்கள் எல்லோரும் அதை சொல்லி இந்த கடையை இங்கே திறந்து வைத்திருக்கோம். மிக விரைவில் அந்த கடைக்கு உண்டான உத்தரவை பிறப்பித்து நம்முடைய மாவட்ட செயலாளர், நம்முடைய பொறுப்பு அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு இந்த மண்ணிற்கு அதிகம் அடிக்கடி வந்திருக்கிறார். அவருடைய தங்கம் தென்னரசு அவருடைய ஏற்பாட்டையும் அதையும் இந்த மண்ணுக்கு கொண்டு வரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, எப்போதும் சங்கனாங்குளம் நான் பிறந்த நாங்குநேரி பகுதி ஆறுபங்கு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய உறவு உண்டு. ஆக ரொம்ப நேரம் உங்களெல்லாம் பார்த்து பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு டைமில் ஒரு 8 மணிக்கு வந்தால் பேசி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். எல்லாரும் வந்திருக்கவங்களாம் எல்லாரும் பேசணும், அதனால் எல்லாரும் பேசியிருக்காங்க. நிச்சயமாக சங்கனாங்குளம் பகுதிக்கு எப்போதும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுக்கக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி இருக்கிறது. அதை செய்வதற்கு நான் இங்கே மேடையில் இருக்கிற அனைவரும் அதை காத்திருக்கிறோம். அண்ணன் பழனிவேல் பாண்டியன் உட்பட யாரிடம் சென்று எந்த அதிகாரியை சந்தித்து எதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். நிச்சயம் அதை செய்து நமது கிராமத்துக்கு என்ன தேவைகள் என்பதை அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் எனக்கு அடிக்கடி சொல்லுவார். அந்த பஸ் வர்றதை பற்றி ஊருக்குள்ள பல நேரம் பஸ் போயிட்டு இருக்கு, மெயின் ரோட்ல இருக்கிறோம், இந்த பஸ்ஸும் வரப்பட்டுருக்கு. ஆக அதுக்கு நல்ல அண்ணன் பழனிவேல் பாண்டியன் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆக இந்த டவுன் பஸ்ஸும் கொண்டு வந்து பல சிறப்பான திட்டங்களை இந்த பகுதிக்கு தருவோம். அதோடு இந்த அண்ணன் ஆறுமுகம் சொன்னாங்க, அந்த குளத்துக்கு ஒரு படித்தரை முக்கியமாக அதான் சொன்னாங்க, குளத்துக்கு கண்டிப்பாக படித்தரை வேணும்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்தோ, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானதரியம் நிதியிலிருந்தோ நிச்சயமாக அதையும் கட்டித்தருவோம் என்று இந்த நல்ல சவேரியாருடைய ஆலயத்தின் முன்பு சொல்லிக்கொண்டு, இந்த ஊர் பொதுமக்களுக்கு என்னை அருமையாக அழைத்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய, வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் என் அருமை சொந்த பந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய்மார்களுக்கும் போர்வை வழங்கப்படுகிறது. டோக்கன் கொண்டு எல்லாம் வரோம். வரிசையாக வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
போங்க போங்க போங்க. பைய பைய ஒவ்வொரு ஆளா வாங்கினாக்க மட்டும் முன்ன வாங்க. டோக்கன் கொடுத்து வாங்க. டோக்கன் கொடுத்து முன்ன வாங்க. டோக்கன் கொடுத்து வாங்க. டோக்கன் கொடுத்து மட்டும் வாங்க. டோக்கன் கொடுத்து ஒவ்வொரு ஆளா வாங்க. தயவு செய்து எல்லாருக்கும் இருக்கு. ஒவ்வொரு ஆளா வாங்க. டோக்கன் கொடுத்து கொடுத்த ஆளுக்கு வரிசையா வாங்க. ஒவ்வொரு ஆளா வாங்க. தயவு செய்து வாங்க அப்படி போக வேண்டாம்.